இந்தியால இருக்கிறவங்களுக்கு தீபாவளி என்னவோ ஒரு நாள் தான். ஆனா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால 1 மாசம் வரைக்கும் நாங்க கொண்டாடிட்டே இருப்போம். அதாவது ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சங்கத்திலயும் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால, ஒரே ஊர்ல இருக்கிற அத்தன சங்கங்களும் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல புக் பண்ணிருவாங்க. அந்த மாரி ஆஸ்டின் தமிழ் சங்கத்துல இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு தீபாவளி ஈவென்ட் இருக்கு. தீபாவளி ஈவென்ட் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்னன்னா, சரி சிம்பிளா ஒரு காட்டன் சாரி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா, இவ்ளோ பெரிய வேலை இருக்குன்னு சத்தியமா நான் நெனைக்கல. ஏன்னா, அன்னைக்கு எனக்கு கண்டிப்பா சாரி கட்ட டைமே இருக்காது. கமிட்டில இருக்கிறதுனால ஏகப்பட்ட வேலைகளை இறங்கி செய்ய வேண்டியிருக்கும். அதனால ப்ரீ ப்ளீட் பண்ணா தான் முடியும் அப்படின்ட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி ஓரளவுக்கு பாக்ஸ் ப்ளீட் பண்ணலான்னு வச்சிருக்கேன். நேத்திக்கு ஆரம்பிச்சது இந்த லட்சணத்துல இருந்தது. இன்னைக்கு என்னவோ கத்திரிக்காய், முருங்கா, உருளைக்கிழங்கு போட்டு எங்க அப்பா ஒரு கறி பண்ணுவாரு. அந்த மாரி ஒரு ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. இன்னொரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்னைக்கு ஓரளவுக்கு பாட்டு கேட்டுட்டே வேலை செஞ்சதுனால, இன்னைக்கு ஓரளவுக்கு பாக்ஸ் ப்ளீட் பண்ணி வைக்க முடிஞ்சுது. ப்ளூ அண்ட் ஒயிட் எப்போதுமே நல்ல காம்பினேஷன். ஸோ ஒயிட்ல வந்து குட்ட புல்ஸும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு சில்வர் செட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கீழ கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.